ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபருக்கான ஒரு வீடியோ. சரிங்களா, ஒரு சப்ஸ்கிரைபர் கிடையாது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சப்ஸ்கிரைபருக்கான வீடியோன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 11 month பிஃபோர் வந்து நான் ஹவு டு கிரியேட் இன் இன்வாய்ஸ் இன் எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலக்டட் கமெண்ட்ஸ், ஒரு 10 கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரிப்ளை கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, அதுக்கான ரிப்ளைஸ் பற்றி பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் சில பேருக்கு வந்து இந்த பார்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்றது நிறைய பேருக்கு இருந்துச்சு. நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் கொஞ்சம் நான் ஸ்லோவாகவே சொல்லித்தரேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக என்னென்ன கீ யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்காக எந்த ஸ்பெஷல் கீ கிடையாது, நான் ஒன்லி மவுஸில் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டெக்ஸ்ட் பண்ண மட்டும் நான் கீபோர்டே யூஸ் பண்ணுறேன், மற்றபடி நான் எல்லாத்துக்குமே வந்து மவுஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதில் ஃபஸ்ட்டு 4 காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் 4 காலம், அதாவது ஷிஃப்ட்டு ரைட் ஏரோ. சரிங்களா, இப்போ நான் இங்கே பாருங்கள், கர்சர் இங்கே வச்சுருக்கேன். ஷிஃப்ட்டு ரைட் ஏரோ 1 2 3 4. சரிங்களா, ஸோ இந்த 4 காலமில் நான் அப்படியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து A4 சைஸ் தான் வந்து கேல்குலேஷன் பண்ணுறேன் இல்லைங்களா. ஸோ நான் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணதால் 42 வரைக்கும் நான் கேல்குலேஷன் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா A4 சைஸுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் 42 வரைக்கும் கேல்குலேஷன் வச்சு தான் பண்ணியிருக்கேன். சரிங்களா, நான் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்னு இருக்குது பார்த்தீங்களா, மேலே பாருங்கள். எக்ஸலில் ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும், இது ஈஸியாக பண்ணலாம். சரிங்களா, ஸோ ஹோம்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர்னு இருக்கும் பார்த்தீங்களா. இதில் வந்து பாட்டம் பார்டர், டாப் பார்டர், லெஃப்ட் பார்டர், இது எல்லாமே இருக்கும். இதில் வந்து நான் அவுட் சைட் பார்டர் தானே போட போகிறேன் இல்லைங்களா, ஃபுல்லாகவே போட போகிறேன். ஸோ அதனால் அவுட் சைட் பார்டர் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான ஸ்பேஸ் வந்து இப்போ வந்து நான் அட்ரஸ்லாம் டைப் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் நான் ஸ்பேஸ் பண்ணுவேன். ஐஜே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நான் கர்சர் கரெக்டாக வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கான ஸ்பேஸ் வரும். இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேம் டைப் பண்ண, ஸோ பில் டீட்டெயிலு, அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸு, ஸோ அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை இல்லைங்களா. ஸோ அதுக்காக அது நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நார்மலாகவே வந்து ஒரு குறிப்பிட்ட என்ன கம்பெனி நேமோ, நம்மளோட கம்பெனி நேமு, ஓகேங்களா, கம்பெனி நேம். ஸோ இந்த கம்பெனி நேம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கட்டுமே சொல்லிட்டு நான் மர்ஜ் பண்ணியிருப்பேன். ஸோ மர்ஜ்ன்றது எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோமில் மர்ஜ் அண்ட் சென்டர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மர்ஜ் அண்ட் சென்டர் பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்காக சென்டர் பிளேஸில் கரெக்டாக நின்றுடும். சரிங்களா, ஸோ நான் வந்து ஃபுல் காலமுக்குமே அதில் செலக்ட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணியிருப்பேன். அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு ரைட் வர பண்ணிவிட்டு இங்கே மர்ஜ் அண்ட் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணாலே கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டில் நின்றுடும். அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து லெஃப்ட்டில் வேணும், இல்லை ரைட்டில் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இல்லை எனக்கு சென்டராக தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மர்ஜ் பண்ணால் கரெக்டாக வந்து சென்டராக வந்து வந்துடும். தென் இங்கே டேக்ஸ் இன்வாய்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த பார்டர் வந்து இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து இங்கே பாருங்கள், நான் குறிப்பிட்ட பிளேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். திக் பாக்ஸ் பார்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நான் இதுதான் வந்து கிளிக் பண்ணியிருப்பேன் அதில். ஸோ திக் பாக்ஸ் பார்டர், அதாவது கொஞ்சம் திக்காக இருந்தால் அந்த லைன் மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டடாக இருந்தால் கொஞ்சம் பார்க்க வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால திக் பாக்ஸ் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணியிருப்பேன். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில் டு, யாருக்கு நம்ம பில் பண்ண போகிறோம் அவங்களோட டீட்டெயில்ஸு, தென் ஜிஎஸ்டி நம்பரு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பரு, இன்வாய்ஸ் டேட்டு, வெஹிக்கிள். ஸோ
ஸோ இதெல்லாம் இங்கே டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ். ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து சேலோ இல்லை சர்வீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான டீட்டெயில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரா மெட்டீரியல்னு கொண்டு வரேன். இப்போ நான் வந்து ரா மெட்டீரியல்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அதிகமாக டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட்டில் என்டையர் ரோன் இருக்குது பார்த்தீங்களா, இதை மென்ஷன் பண்ணி நிறைய நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நிறைய இருக்கும். ஸோ அவங்களோட டீட்டெயில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பேஜாக வந்து பிரிண்ட்டை அதாவது இன்வாய்ஸாக பிரிண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி. இங்கே குவான்டிட்டி ரேட் அமௌண்ட் கேல்குலேஷன் போட்டிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி மல்டிப்ளே ரேட் சரிங்களா. ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் என்ன சேஞ்சஸ் கொடுத்தாலும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 20ன்னு கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேஞ்சஸ் ஆகிடும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நான் 6ன்னு கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ வந்து நீங்கள் வேர்டில் போகிறதுக்கோ எக்ஸலில் போகிறதுக்கோ உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ வேர்டில் வந்து நம்ம எல்லாமே மேனுவலாகவே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எக்ஸலில் நம்ம ஒரு வாட்டி அந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு வேறு கிளைண்ட்டுக்கு போடும்போது இதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ரேட் சேஞ்சஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட்லேயும் சேஞ்சஸ் ஆகும், டோட்டல்லையும் சேஞ்சஸ் ஆகும், தென் டேக்ஸ்லையும் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி டேக்ஸ்லையும் சேஞ்சஸ் ஆகிடும், டோட்டல் அமௌண்ட்டும் சேஞ்சஸ் ஆகிடும் சரிங்களா. ஸோ இது ஒரு ப்ளஸ் இருக்குது எக்ஸலில் பண்ணுறதுனால. அதே போல் இங்கே டைப் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கர்சர் வச்சு டைப் பண்ணாலே போதும் சரிங்களா. இது இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அண்டர்லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அண்டர்லைன் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இந்த அண்டர்லைன் வந்து என்ன கீ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மவுஸில் பார்த்தீங்கன்னா ஹோமில் இங்கே பாருங்கள் மேலே ஹோமில் பார்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, பார்டரில் பாட்டம் பார்டர்னு இருக்கும் சரிங்களா. இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சொல்கிறேன், பாட்டம் பார்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்டர் இங்கே வந்துடும் சரி. இப்போ மவுஸில் வந்து அண்டர்லைன் பார்டர் எப்படி போகலான்றது சொன்னேன். இப்போ வந்து சப்போஸ் வந்து நான் கீபோர்ட் தான் யூஸ் பண்ணுறேன், இப்போ கீபோர்ட்லேயே சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து ஆல்ட் கொடுத்துட்டு ஹோம் கொடுங்க. ஹோம் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் பார்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, பார்டர் கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டம் பார்டர்னு இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்டர் ஜென்ரேட் ஆகிடும் சரிங்களா. இது வந்து கீபோர்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். டோட்டலுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓகேங்களா. என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து 9% நான் வந்து ஒர்க்கிங் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே போல் 120லேருந்து மறுபடியும் 9% கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து சம்முன்னு கொடுத்துட்டு ஸோ 120 ப்ளஸ் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ஆட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இங்கே ருப்பீஸ் என்னவோ அதை இங்கே நீங்கள் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் சரிங்களா. பேங்க் டீட்டெயில்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு பில் வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க வந்து நமக்கான அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்பிஐ பேங்க், ஸோ அக்கௌண்ட் நம்பர் என்னவோ உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே அப்டேஷன் கொடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் மேனுவலாகவே டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து சேஞ்சஸ் ஆக போகிறது கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆத்தரைஸ் சிக்னேட்டரின்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நம்மளால சைன் பண்ண முடியுமா, சைன் பண்ணியே வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி எக்ஸலில் பண்ண முடியாது. ஸோ சைன் வந்து நீங்கள் நார்மலாக பிரிண்ட் எடுத்துகிட்டு மேனுவல் சைன் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளைண்ட்டுக்கு அனுப்பும்போது ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பண்ண முடியும். ஸோ எக்ஸல்லே சைன் பண்ணிலாம் வராது சரிங்களா. ஸோ இப்போ இந்த பேஜ் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. கண்ட்ரோல் பி சரிங்களா பிரிண்ட்டுக்கு. ஸோ பிரிண்ட் செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஜ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதிலே போயிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து சிங்கிள் பேஜில் தான் இருக்குது. சப்போஸ் 2 பேஜில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து என்டர் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. இது பிரிண்ட் சிங்கிள் பேஜில் தான் இருக்குது.
ஸோ எனக்கு வந்து சிங்கிள் பேஜில் வேணும்னா நம்ம அப்படியே கூட இங்கே பிரிண்ட் கொடுத்துக்கலாம். நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம இன்வைஸ் பண்ணால் இப்படி தான் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஓரளவுக்கு உங்களோட டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.